வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் முக்கியமான கோரிக்கை ஒன்று பார்க்க போகிறோங்க. செங்கோட்டை அப்படிங்கிறது ஒரு அழகான ரயில் நிலையம். அங்கேருந்து கேரளா ரொம்பவும் பக்கம். அதுவும் பொதிகை மலையின் வழியாக அந்த அழகான காட்சிகளை பார்த்துட்டு போகிறது நமக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனால் இந்த செங்கோட்டையிலிருந்து எல்லா பகுதிகளுக்குமே ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் சென்னைக்கு இருக்கிறது. அதே மாதிரி செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலி, மதுரை இந்த பகுதிகளுக்கு இருக்கிறது. ஆனால் செங்கோட்டையில் இருந்து கோயமுத்தூருக்கு ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் எஸ்பெஷலி செங்கோட்டையிலிருந்து கோயமுத்தூர் கேட்கணும் அப்படின்னா, இது செங்கோட்டையை மட்டுமே மையப்படுத்தி வைக்கக்கூடிய கோரிக்கை கிடையாது. செங்கோட்டை, தென்காசி, சங்கரன் கோயில், ராஜபாளையம், ஸ்ரீபல்லிபுத்தூர், கிருஷ்ணன் கோவில், விருதுநகர் இந்த பகுதிகளில் இருந்து நிறையா பேர் வேலை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா கோயமுத்தூர், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பழனி, திருப்பூர் இந்த மாதிரியான இடங்களில் வேலை பார்ப்பவர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க கோயமுத்தூருக்கு போகணுன்னா திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் செல்லக்கூடிய வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய அந்த சிறப்பு கட்டண ரயிலில் தான் இப்போதைக்கு பயணிக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் பகல் நேரத்தில் கோயமுத்தூருக்கு போகணும் அப்படின்னா மதுரைக்கு வந்தாலுமே மதுரையில் இருந்து காலை நேரத்தில் ஒரு ட்ரெயின் இருக்குது. அதே மாதிரி நாகர்கோவிலிருந்து வர வேண்டிய ரயிலை பிடிக்கணும்னா திருநெல்வேலிக்கோ விருதுநகருக்கோ வர வேண்டிய ஒரு நிலை. டைரெக்டாக அந்த ட்ரெயினுமே பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு, கரூர் வழியாகத்தான் சுற்றி போகுதே தவிர கோயமுத்தூருக்கு டைரெக்டாக போகிறது கிடையாது. இப்போ மக்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடியது காலை நேரத்தில் செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல்லிருந்து அப்படியே பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக கோயமுத்தூருக்கு ஒரு ரயில் வேண்டும். அப்படி போகக்கூடிய ரயில் திரும்பவுமே அதே ரோட்டில் மீண்டும் பயணித்து செங்கோட்டைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயிலானது இயக்கப்படும் பட்சத்தில் தொழில்துறையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோயமுத்தூருக்கு இன்னும் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயில்கள் இயக்கப்படும் பட்சத்தில் பழனி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தென்காசி, விருதுநகர் இந்த பகுதிக்கு போகிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி செங்கோட்டை, தென்காசி, விருதுநகர் பகுதிகளில் இருந்து நிறைய பேர் பழனிக்கு போகிறதுக்குமே ஒரு பயனுள்ள ரயிலாக இருக்கும். இரண்டு நகரங்களுமே முக்கியமான நகரங்கள் செங்கோட்டை மற்றும் கோயமுத்தூர். இந்த இரண்டு நகரங்களையும் இணைக்கும் விதமாக பகல் நேரத்தில் ட்ரெயின் வேணும் அப்படிங்கிறது தென்காசி மாவட்ட மக்களினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, விருதுநகர் மாவட்ட மக்களினுடைய கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரையிலிருந்து காலையில் 7-5 மணிக்கு புறப்படக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறமே பழனி வழியாக ஒரு ரயிலானது கூடுதலாக கிடைக்கப்பெறும். இதனால் மதுரை, திண்டுக்கல் பகுதி மக்களுக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான ரயிலாகத்தான் இருக்கும். ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக இதை பரிசீலனை செய்து இந்த ரயிலை இயக்க வேண்டும். இது நம்முடைய கோரிக்கை மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களில் குறைஞ்சது ஒரு 50 பேராவது அதை சொல்லியிருந்தால் மட்டும்தான் அது தேவை அப்படின்னு நம்ம வீடியோவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் செங்கோட்டையிலிருந்து கோயமுத்தூருக்கு பகல் நேரத்தில் தினசரி ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நிறைவேறுமா பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.